ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்பி வ்ளாக்ஸ். எனக்கு நம்ம வ்ளாகோட ஃபஸ்ட் வீடியோங்க. ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து பாலக்கால் போடுறோங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பாலக்கால் போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, யார் வந்து நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களோ, அதாவது இன்ஜினியர், மேஸ்திரி இவங்கெல்லாம் வச்சு பாலக்கால் போடுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் போட்டோம். என்ன பண்ணுவாங்கன்னா, பாலக்குச்சி இருக்குங்க. பாலக்குச்சியில் வந்து மாந்தலை, அப்புறம் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்து நவதானியங்கள் இதெல்லாமே வந்து கட்டி அந்த பாலக்குச்சியோடு சேர்த்து வந்து உள்ளே வைப்பாங்க அந்த குழியில். அதுக்கு முன்னாடி வந்து 2 அடி குழி தோண்டியிருப்பாங்க. அந்த குழியில் வந்து குழி ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் இந்த பாலக்குச்சியில் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மஞ்சள் கலர் மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவாங்க. பிள்ளையார் பிடிச்சதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுவாங்க. தேங்காய் பழம் இதெல்லாம் உடச்சி வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க 1 by 1. இதே மாதிரி தான் வந்து நாங்களும் பண்ணேங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எங்கள் மேஸ்திரி இவர் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு சென்ட்ரிங்காரங்க, அதாவது கம்பி கட்டுறவங்க. இவங்க வந்து தேங்காய் உடைக்கிறாருங்க. தேங்காய் உடச்சி தண்ணி சுற்றி போட பாருங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பில் வந்து 3/4 வாசி தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியை வந்து தேங்காய் தண்ணியை வந்து அதில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பழம் எல்லாமே சாமிக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டு, அந்த தேங்காய் தண்ணியோட தண்ணியும் இருக்கும்லங்க, அதை எடுத்து சுற்றி போடுவாங்க. 3 சுற்று சுற்றுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூடம் பற்ற வைக்கிறாரு. சூடம் காட்டிட்டு தேங்காய் சுற்றி போடுவார். இப்போ சூடம் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வந்து தண்ணி சுற்றி போட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 to 3 ஃபேமிலிஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த பூஜைக்கு. இப்போ எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க, பாருங்கள். Vamos a ver todo lo que hay. Disimular, así el problema y la duda no nos ven pasar. El que se enoja, mi amor, pierde un turno y se baja en esta estación. Tenemos saldo deudor con el mundo ahí afuera. Hagamos algo mejor, queda claro. Estamos todos acá de paso. Yo me la banco porque sé que estoy con vos. Vamos a ver todo lo que hay. No te asustes, mi amor. Disfrutemos al palo de nuestra canción. Vamos a ver todo lo que hay. No te apures, mi amor. Despacito este bardo es mucho mejor. Es mucho mejor. Es mucho mejor. ¿Qué tal? Vengo a saldar las deudas con mi existir. Que el dolor y el temor firmen pactos de alquimia con nuestro vivir. Ese pasado y tu cruz siempre cargan las alas de tu razón. Todo es parte de un plan que vamos escribiendo para vos y para mí. Queda claro. Estamos todos acá de paso. Yo me la banco porque sé que estoy con vos. Sí. Vamos a ver todo lo que hay. No te asustes, mi amor.
mejor, es mucho mejor, es mucho mejor, es mucho mejor. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பாலக்குச்சி சொல்லியிருந்தாங்களேங்க, பாலக்குச்சியில் வந்து மாந்தலை அந்த நவதானிய ஒரு துணியில் போட்டு முடிஞ்சது. ஒரு 5 பேர் இல்லை இது மாதிரி 5 பேர் வந்து எடுத்து கொடுத்தாங்க, தொட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பேர் சேர்ந்து உள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து மாட்டுப்பால் வந்து காய்ச்சாமல் வந்து இருக்குங்க. அதை வந்து 1 by 1 எல்லாருமே உள்ளே ஊற்றுவாங்க. நாங்கள் என்ன போட்டோன்னா, சில பேர் வந்து நிறைய பேர் தங்கம் வெள்ளி இதெல்லாம் உள்ளே போடுவாங்க அந்த இதில். நாங்கள் வந்து 50 காசு வந்து இது மாதிரி கோல்ட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டோங்க. ரேட் பார்த்திங்கன்னா 300 rupees இருந்துச்சுங்க. இதுதான் போட்டோம் உள்ள. அப்புறம் வந்து நவரத்ன கல்லும் கிடைக்குங்க, அது கோல்ட் ஷாப்லேயே அதுவும் போட்டோம். 9 கல் இருக்கும், அதுவும் உள்ளே போட்டோங்க. அதுக்கப்புறம் சில கோயிலில் வந்து ஓமகண்டம் போகிறப்பெல்லாம் வந்து, அதாவது பூஜை பண்ணுறப்பெல்லாம் வந்து காயின்ஸ் கொடுக்குறாங்களேங்க, சாமி காசு. அது எல்லாமே நாங்கள் ஒரு 2-3 காசு உள்ளே போட்டோம். இவ்வளோ தாங்க உள்ளே போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பழனி போயிட்டு வந்திருந்தோங்க. பாலக்கால் போடுறக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பழனி போயிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து பன்னீர் ஒரு குடம் ஃபுல்லாக சாமி கொடுத்துட்டு, அது பன்னீரை வந்து பிடிச்சி கொடுக்க சொன்னாங்க. சாமி மேலே விட்டு பிடிச்சி கொடுக்க சொன்னால் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கனி, கோயிலில் வாங்கிட்டு வந்த கனி இதெல்லாமே வந்து உள்ளே போட்டு, மல்லிகைப்பூ, மெயினாக மல்லிகைப்பூ போடுவாங்க எல்லாருமே. மல்லிகைப்பூ எல்லாமே போட்டு, அந்த ஊற்றின பால் வந்து வெளியே வராத அளவுக்கு வந்து சுற்றியும் மண் போட்டு மூடிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுருந்தோம்லங்க, அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்து மேலே வச்சு சுற்றியும் இருக்க மிச்ச பூ எல்லாமே போட்டு முடிச்சிடுவாங்க. இவ்வளோ தாங்க பூஜை. நீங்கள் பாருங்கள் வீடியோஸ். நாங்கள் இப்படி தாங்க பூஜை போட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.